नहमदुहु वनस्तईनुहु वनस्तगफिर वनऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना वमिन सय्याति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु वमन युद्लिल फला हादिय लहु वअशहदु अन ला इलाहा इल्लल्लाह वअन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मद व अला आलि मुहम्मद कमा सल्लैता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद अल्लाहुम्मा बारिक अला मुहम्मद वअला आलि मुहम्मद कमा बारकता अला इब्राहीम वअला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த ரமலான் மாதத்தின் இரவு தொழுகைக்கு பிறகு நடைபெறக்கூடிய மார்க்க சொற்பொழிவு உரையை துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற செய்தி, நாம் ஒவ்வொருவருமே நிச்சயமாக சந்திக்க இருக்கின்ற ஒரு அவஸ்தையை குறித்து பார்க்க இருக்கிறோம். அது என்ன அவஸ்தை? மரண அவஸ்தை. இப்போ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம நார்மலா போயிட்டு இருக்குது, அப்படிதானே? அதனால பயான்லாம் கேட்டுட்டு இருக்கிறோம், நார்மலா இருக்கிறோம். ஆனா இந்த நார்மல் எப்பவுமே நிலையா இருக்காது. நாம இந்த அவஸ்தையை சந்திக்க இருக்கிறோம். அதான் மரண அவஸ்தை. அவஸ்தைனா சாதாரண அவஸ்தை கிடையாது, கடுமையான அவஸ்தை. அது எப்படி இருக்கு நமக்கு தெரியாது, அப்படிதானே? ஏன்னா இது நம்ம பார்க்கல, அதை பார்த்தவங்களுக்கு தெரியும். இதை நானா சொல்லல, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே இந்த மரணம் அவஸ்தையா தான் இருந்துச்சு. புகாரில் நீங்க பார்க்கலாம், 4449 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி தருவாயில் இருக்கிறாங்க. கடுமையான தலைவலி, துடிக்கிறாங்க, தண்ணீரெல்லாம் அள்ளி ஊத்துறாங்க, கடும் அவஸ்தைப்படுறாங்க. ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இரு கைகளையும் தண்ணீருக்குள் அப்படி நுழைத்து அப்படியே எடுத்து முகத்துல தடவுறாங்க. அப்படியே தடவி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா இலாஹா இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது, இன்னலில் மௌத்தி சக்கரா அப்படிங்கிறாங்க. அதை பார்க்கறாங்க ரசூலுல்லாஹ். அதாவது மரணத்திற்கு துன்பங்கள் உண்டு, நிச்சயமாக மௌத்துக்கு துன்பம் இருக்குது. இந்த ரசூலுல்லாஹ் கடைசி கட்டத்தில் சில அவஸ்தைப்பட்டிருக்கும் பொழுது சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், கடுமையா நீங்க அவஸ்தைப்படுறீங்களே? அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க 2 பேர் படக்கூடிய கஷ்டம் நான் ஒருத்தர் அனுபவிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இப்போ உங்களுக்கு 2 கூலி கிடைக்குமா? ஆமா, எனக்கு 2 கூலி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. விளங்குதா உங்களுக்கு? அப்போ மரணம் என்பது கடுமையான அவஸ்தையை கொண்டதுதான். அப்ப நீங்க கேட்கலாம், ஒரு செய்தி ஒன்று இருக்க, என்ன செய்தி? நல்லவர்களுடைய உயிர் லேசா கைப்பற்றப்படும், அப்படிதானே? ஒன்னாசியாத்தி கர்கா, நீங்க ஓதுனாங்களே, ஒன்னாசிதாத்தி நஷ்டா. அதுல எப்படி சொல்றாங்களா? கடுமையாக உயிரை கைப்பற்றுவோர் மீது ஆணையாக, இலகுவாக உயிரை கைப்பற்றுவோர் மீது ஆணையாக இருக்குல்ல. அப்ப இலகு கடுமை,
அப்ப இலகுனா நல்லவர்களுக்கு இலகாத்தான் இருக்கும் நம்ம விளங்குறோம். ஆனா அதுவே வேதனையாத்தான் இருக்கும். அதுவே என்னதுதான்? அதுவே வேதனையாத்தான் இருக்கும். அப்ப கடுமை எப்படி இருக்குன்னு பாத்துக்கீங்க. சரியா? அன்புக்குரியவர்களே, அதாவது 75வது அத்தியாயம். என்ன அத்தியாயம்? 75வது அத்தியாயம் கியாமா, சூரா அல் கியாமா. அதில் அல்லாஹ் பேசுறான் பாருங்க. கல்லா இதா பலகத்தி தராக்கிய வக்கீல மன்றாக் وظن أنه الفراق والتفت الساق بالساق إلى ربك يومئذ المساق. இந்த குறிப்பிட்ட பேராகிராஃப் இருக்கா இல்லையா, இதுதான் நம்மளை ஒரு கொஞ்சம் ஆட்டம் காண வைக்குது. எப்படி அல்லாஹ் சொல்றான்? கல்லா, அறிந்து கொள்ளுங்கள், உயிர் தொண்டை குழியை அடையும் பொழுது, உயிர் சக்ராத்துடைய ஹால், மூத்தா போ இருக்கிறாரு. அப்போ மேலையும் கீழே போயிட்டு ஒரு பார்த்துக்கணும் இல்லையா? சில பேரை பார்த்துருக்கிறோம். உயிர் தொண்டை குழியை அடையும் பொழுது அவரை சுற்றி எல்லாரும் நிற்பாங்க. ஆனா அவர் யார்ட்டையும் பேச முடியாது. அவருடைய உயிரை கைப்பற்றுவதற்கு மலக்குகள் வந்து விடுவார்கள். அங்க வந்து நின்றா அவங்க உயிரை எடுக்க இருக்கிறாங்க. இந்த நேரத்துல தான் அல்லாஹ் கேட்கிறான், மந்திரிப்பவன் யார் என்று கேட்கப்படும் பொழுது அது பிரிவு என்று அவன் விளங்கிக் கொள்வான். ஏதாவது பிரச்சனை சொன்னா உடனே என்ன பண்றான்? ஓதி பார்க்க போறானா இல்லையா? இந்த சாமியார, இந்த செய்வன செய்யக்கூடியவங்களை, அஜிரத்துமார பிரச்சனை சொன்னா இப்படி போறாங்களே, இது மாதிரி ஒரு வார்த்தையெல்லாம் போடுறான். அது தப்பு. இப்ப கூப்பிடுறா, உன் உயிர் தொண்டை குழி அடைஞ்சிருக்கு, இதை விட நீ நெருக்கடியான ஒரு நிலையை சந்தித்தது கிடையாது, இப்ப அலை அப்படின்னு அழ சொல்லுவானா. அப்ப அவனுக்கு அழைக்க முடியுமா? யாரையாவது ஹெல்ப் கூப்பிட முடியுமா? பக்கத்துல எல்லாரும் நிப்பாங்க. அம்மா வாப்பா, யாரோ வந்திருக்குது மாதிரி தெரியுதே, சொல்ல முடியுமா? அப்பதான் பேச்சு துண்டிக்கப்படும். உலகத்துடைய தொடர்பு கட்டி. அல்லாஹ் சொல்றான், அதுவே பிரிவு என்பதை அவன் உறுதியாக அறிந்து முடிஞ்சு போச்சு. சாப்டர் க்ளோஸ். இன்னார் வாழ்ந்துட்டு இருந்தேன், என்னுடைய அத்தியாயம் முடிவடைய போது தெரிஞ்ச உடனே காலோடு கால் பின்னிக்கொள்ளும், காலோடு கால் பின்னிக்கொள்ளும். அன்றைய தினம் உமது இறைவனிடமே மீளுதல் உள்ளது. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். எங்கேயுமே போக முடியாது, அல்லாஹ் கிட்ட செல்ல இருக்கிற. விளங்குதா? அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது? காலோடு கால் பின்னிக்கொள்ளும், அதுதான் பிரிவு விளங்கிக் கொள்வான் என்று அல்லாஹ் ரப்பனா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 50வது அத்தியாயம் 19வது வசனத்தில் அல்லாஹ் பேசுறான், வஜாஅத் சக்ரத்துல் மௌத்தி பில் ஹக். உண்மையாகவே மரணத்தின் வேதனை வந்து விட்டது. மரண வேதனை தான் அல்லாஹ் சொல்றான். உண்மைப்பா, உண்மையாகவே மரணத்தின் வேதனை வந்து விட்டது. ذَلِكَ مَا كُنْتَ مِنْهُ تَحِيدٌ. எதனை விட்டு நீ வெறுண்டோடி கொண்டிருந்தாயோ அது இதுதான். மௌத்தினால எல்லாருக்கும் பயங்க, அப்படிதானே? இல்ல நானும் பயப்பட மாட்டேன், யாரும் சொல்ல முடியுமா? யாரா இருக்கீங்களா? மௌத்தினா நம்ம அதான் பிரச்சனை வந்தா பார்த்துக்கலாம் சொல்லுவோமா? நீங்க எப்படிப்பட்ட பலசாலியா இருந்தாலும் பரவாயில்லை, மௌத்து ஒரு சிம்டம்ஸ் வந்துச்சுன்னா எல்லாருமே ஆட்டம் கண்டுருவாங்க. சில பேர் நீங்க பார்க்கலாம், மௌத்து வரைக்கும் தொட்டுட்டு வருவாங்க, மௌத்து வரைக்கும் செய்வாங்க, தொட்டுட்டு வருவாங்க. அதுக்கு முன்னாடி நல்ல தடகாத்தமா இருந்திருப்பாங்க. ஒரு கடுமையான அட்டாக் வந்து நொடிஞ்சு போய் பார்த்தா அவரை பார்த்தாருன்னா, நீங்களா போய் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்போம். ஆமா, மரணத்தை தொட்டுட்டு வந்திருக்க பயம்பாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன கொண்டு போனா என் உயிர் போயிருக்கும். அல்லாஹ் அவகாசம் கொடுத்திருக்கிறான். புரியுதா உங்களுக்கு? அப்ப அல்லாஹ் சொல்றான், மரணத்தின் வேதனை உண்மையாக வந்து விட்டது. நீங்க அந்த மரணத்தை பார்த்து பயப்படுறீங்க, ஆனா அது என்ன செய்யும்? கண்டிப்பா வரும். எப்படி வரும்? எந்த ரூபத்துல வரும்? யாராவது அறியுமா? நான் இப்ப பேசிட்டு இருக்கேன்ல, இங்க நேற்று ஒரு சகோதரர் உட்கார்ந்து இருந்தார். இப்ப கூட அவர் உட்கார்ந்து இருக்க மாதிரி தெரியுது. எல்லா நாளும் உட்கார்ந்துட்டு இருந்தார். நேற்று இங்க உட்கார்ந்துட்டு இருந்தாருங்க. இன்னைக்கு அவர் நம்மோடு இல்லை. அல்லாஹ் அவருடைய அஜலை முடிச்சிட்டான். இதான் மனித வாழ்க்கை. ஒண்ணுமே இல்லைங்க. என்னத்தை கொண்டு வந்தோம், என்னத்தை கொண்டு போறோம், என்ன செய்ய போறோம்? நேத்து நம்மளோட இந்த பயான உன்னிப்பா கவனிச்சிட்டு இருந்தாரு, நம்மோடு பேசிட்டு இருந்தார்.
அந்த சகோதரர், அந்த கொள்கை சகோதரர் இன்னும் நம்மிடத்தில் இல்லை. இதுதான் நமக்கும், இதான் நமக்கும். அன்புக்குரியவர்களே, இந்த மரணத்தை நாம் படிப்படியாக பெறக்கூடியவங்களா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் பாருங்க, மரணம் குறித்த வசனங்கள்லாம் ஒரு ஆட்டம் காணக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் சொல்வான். ஐனமா தக்கூனு யுதுரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஸய்யதா. நீங்கள் உறுதியான கோட்டைகளில் இருந்தாலும் உங்களை கண்டிப்பா என்ன செய்யும்? மரணம் அடைந்தே தீரும். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த மரணத்தை கண்டிப்பாக சுவைத்தே தீர வேண்டும். குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத் அல்லதி உக்கில பிக்கும், உங்களுக்கு என்று நியமிக்கப்பட்ட மலக்குல் மௌத் உங்களுடைய உயிரை கைப்பற்றுவார். அல்லாஹ் பேசுறான். எந்த மரணத்தை கண்டு நீங்கள் விருண்டு ஓடுகிறீர்களோ அந்த மரணம் கண்டிப்பாக உங்களை அடைந்தே தீரும். திருமறை குர்ஆன் அல்லாஹ் பேசுறான். அப்ப இந்த மரணத்தை நாம் எப்பொழுதுமே நினைவு கூறக்கூடிய மக்களா இருக்கும். நினைச்சு பாருங்களேன், இப்ப நாம இருக்கிறோம், மலக்குல் மௌத் வந்து உட்கார்ந்தான நம்முடைய நிலை என்ன ஆக போகுது? ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்க முடியுமா? தப்பிக்க முடியாது ராஜா அப்படிங்கிற அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். முடிவில் அவர்களுக்கு எவருக்கேனும் மரணம் வரக்கூடிய நேரத்தில் அவன் சொல்லுவானா, கொஞ்ச காலம் எனக்கு அவகாசம் கொடுக்க கூடாதா? நிறைய பொருளாதாரம் இருக்குது, அதெல்லாம் நல்ல வழியில் கொடுத்துட்டு நான் வரேன் யா அல்லாஹ் அப்படின்னு மனுஷன் நேரத்தை கேட்பானா? சான்ஸே இல்லைன்றுவாங்க. சான்ஸே, இவன் பேசுறது வெறும் வாய் வார்த்தை தான் அப்படிங்கிறான். இப்ப என்னன்னா, எல்லாருக்குமே மலக்குல் மௌத் இருக்கிறாங்க, அப்படிதானே? அந்த மலக்குல் மௌத் எப்படி வராங்கிறத இப்ப விஷயம். எப்படி வரணும், அதாவது மரணம் அவஸ்தையில அந்த அவஸ்தை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அதாவது 8வது அத்தியாயம் சூரா அன்ஃபால் 50வது வசனம் அல்லாஹ் பேசுறான். இந்த மலக்குகள் வந்து பலம் வாய்ந்த மலக்குகள். இந்த மலக்குல் மௌத் இருக்காங்களே, கடுமையான பலம் வாய்ந்த மலக்குகள். அவங்க என்ன செய்வாங்கன்னா, தங்களுடைய கைவரிசையை காட்டுவார்கள். என் கைவரிசை நீ காட்டட்டான்னு சொல்லுவோமா இல்லையா? அது மாதிரி இந்த மௌத்தை எடுக்கும் பொழுது, உயிரை எடுக்கும் பொழுது வழக்குமார்கள் கைவரிசையை காட்டுவார்கள். என்ன கைவரிசை? அல்லாஹ் பேசுறான், வலவ் தரா இது யதவஃபல்லதீன கஃபருல் மலாயிகா, இறைவனை மறுக்கக்கூடியவர்கள், ஏக இறைவனாய் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாமல் இறைவனை மறுக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய உயிர்களை வானவர்கள் கைப்பற்றும் பொழுது நபியே நீர் பார்ப்பீராய். அந்த காட்சி எப்படி தெரியுமா இருக்கும்? யதுரிபூன உஜூஹகும் வ அதுபாரகும், அவர்களின் முகங்களில் அடிப்பார்கள். முகத்தில் அடிப்பாங்க, முதுகுல அடி, முன்னாடி அடி பின்னாடி அடி. அதாவது நம்ம ரெண்டு பேர் சண்டை பிடிக்கிறாங்க, சண்டை பிடிக்கும் பொழுது எங்க அடிக்க கூடாது? முகத்தில் அடிக்க கூடாது. இது ஒரு காரணம் இருக்கு. ஆனா முகத்தில் அடிச்சா தாங்குமா? இப்படி ஓங்கி ஒரு அடிச்ச வச்சுங்களேன், வேற எங்கனாலும் அடிச்சாலும் நம்ம தாங்கிக்குவோம். முகத்தில் இப்படி சப்புன்னு அடிக்கும் பொழுது பயங்கரமா வலிக்கும், கோபம் வரும். சாதாரண மனுஷன் அடிச்சாலே தாங்க மாட்டிருக்கிறமே, மனுக்கு அடிச்சா இவ்வளவு பவர் அவங்க. அதுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அவர்களின் முகங்களிலும் முதுகுகளிலும் அடிப்பார்கள். யாரு? அல்லாஹ் நம்மளை காப்பாத்திட்டான், சத்தியத்தை தந்திருக்கிறான். ஏகனாகிய அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடிய இந்த நேரான வாழ்க்கையில வெளியில அல்லாஹ் நம்மளை வச்சிருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் இதே நேரிலே மூத்தாயிரும். இறை மறுப்பாளருக்கு கடுமையான வேதனை. அடிப்பாங்க, முகத்துல முதுகுல அடிச்சு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? வதூகு அதாபல் ஹரீக், எரிக்கும் வேதனையை சுவையுங்கள். உனக்கு அங்க இருக்கு, சுட்டரிக்கும் வேதனை எங்க இருக்கு? நரகம் இருக்கு, அதை சுவையுங்கள் என்று அந்த வானவர்கள் கூறுவார்கள். இப்படித்தான் பலவந்தமாக உயிர்கள் கைப்பற்றப்படும். ஒரு காஃபிர், ஒரு இறை மறுப்பானுடைய உயிர் ஒரு ஈரமான கம்பளி போர்வை, ஒரு ஈரமான கம்பளி போர்வை, அதிலிருந்து ஒரு மயிரை எப்படி புடுங்குவதற்கு சிரமமோ அது மாதிரி அவனுடைய உடலில் இருந்து அவனுடைய உயிர் பிரித்து எடுக்கப்படும். பயங்கரமான அடி, இப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. அதே நேரத்தில்
மூமின்களுடைய உயிர் எப்படி கைப்பற்றப்படும்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு தோல் துருத்தியில தண்ணி இருக்கு, ஒரு தோல் துருத்தியில தண்ணி இருக்கு, அது மூடி இல்லை, அது எப்படி கவிழ்த்தனா எப்படி ஈஸியா தண்ணி வெளியே வரும், இது மாதிரி மூமின்களுடைய உயிர் கைப்பற்றப்படும். ஆனா அதுவே வேதனைத்தான், அதுவே என்னதுதான், அதுவே வேதனைத்தான் என்று மார்க்கம் சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, இப்போ உயிரை கைப்பற்றியாச்சு, சரி அதோட முடிஞ்சதுன்னு நினைக்கலாமா? இப்பதான் உண்மையான வாழ்க்கையே ஸ்டார்ட் ஆகுது. இப்ப நாம வாழ்றோம் இந்த வாழ்க்கை, இது என்ன வாழ்க்கை தெரியுமா? மெட்ராஸ் பாசையில சொல்ல போனா, மெட்ராஸ் பாசையில சொல்ல போனா டுபாக்கூர் வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? டுபாக்கூர்மாங்க, ஒண்ணுமே இல்லம்மாங்க அப்படிம்பாங்க. அதான் எல்லாம் பயன்படுத்துறான். இந்த உலகம் எப்படிப்பட்டது தெரியுமா? வீணு, விளையாட்டு, கவர்ச்சி, உங்களுக்கிடையே பெருமை அடிக்கிறது, பொருள் செல்வத்தை சேர்க்கிறது, மக்கள் செல்வத்தை அதிகரிக்கிறது, இதெல்லாம் இந்த உலகத்துடைய வசதிகள் பா. மறுமை ஒன்று இருக்கிறது, அது அல்லாஹ்விடத்தில் உள்ள வாழ்க்கை, அதுதான் நிலையானது, நிரந்தரமானது, சிறந்தது. இந்த வாழ்க்கை ஒண்ணுமே கிடையாது. அப்ப உண்மையான வாழ்க்கை மௌத்தானதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகுது. சரி, இந்த உயிரை கைப்பற்றுறாங்களே, கைப்பற்றிட்டு அப்படியே எடுத்துட்டு போவாங்க மேல. இங்க டெட் பாடி மட்டும் தான் இருக்கும், ஜனாசா வெறும் உடம்பு தான் இருக்கும். அப்படியே எடுத்துட்டு மேல போவாங்க. ஒரு நாட்டம் பிடித்த துணியில வைத்துக் கொண்டு அந்த மலக்குல் மௌத்து தான் கூட கூட்டு வந்த மலக்குகளோடு சேர்த்து அப்படியே மேல போவாங்க. மேல போய் வானத்துடைய முதல் வாசலை தட்டுவாங்க. யாரை கொண்டு வந்திருக்கீங்கன்னு கேட்பாங்க. அவனுக்கு உலகத்தில் வாழும்போது ஒரு புனைப்பெயர் இருந்திருக்கும். சில பேருக்கு புனைப்பெயர் கையில் ஆட்டம் போடுவானுங்க. அந்த புனைப்பெயர் சொல்லியே சொல்லுவாங்க, இன்ன பேர்னால அழைத்து வரப்பட்ட இவனை கொண்டு வந்திருக்கிறோம் அப்படிமா. வானத்துடைய வாசலை திறக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. திறக்கவே மாட்டோம். ஏன் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எனது வசனங்களை மறுப்போருக்கு, குர்ஆன் நல்லா பேசுறான், எனது வசனங்களை மறுப்போருக்கு வானத்தின் வாசல்கள் திறக்கப்பட மாட்டாது. எப்படி தெரியுமா சொல்றான்? ஊசி துவாரத்துல ஒட்டகம் நுழையும் வரை இந்த இறை மறுப்பாளர்கள் சொர்க்கத்துக்குள்ள நுழைய முடியாதுங்கிறான். அங்க திறக்கப்படாது. சேர்த்துருங்க. இவனுடைய கெட்ட செயல்கள் சிஜ்ஜீன் என்று சொல்லக்கூடிய இன்னைக்கு ஓதுனாங்களே, ஒமாதரா கமா சிஜ்ஜீன் இல்லியின் ஓதுனாங்கல்ல, அந்த சிஜ்ஜீன்கிற ஏட்ல பதிவு செஞ்சுட்டு சேர்த்துருங்க சொல்லுவானோ. அங்கேருந்து தூக்கி வீசப்படும் அவனுடைய அந்த உயிர். அதுக்கப்புறம் சேர்க்கப்படும். அதுக்கப்புறம் மன்னரை வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகும். அங்க 2 பேர் வருவாங்க. அங்க வேற மலக்கு பேர் என்னது? யாரு? முன்கர் நக்கீர். 2 பேருமே பார்க்கறதுக்கு டெரரா தான் இருப்பாங்க. அவங்க கண்ணி எப்படி தெரியுமா இருக்கும்? நீல கலர்ல இருக்கும். நீல நிற கண்களை உடைய 2 மலக்குகள் வருவாங்க. உயிர் சேர்க்கப்பட்ட உடனே மேப்படியான எழுப்பி உட்கார வைப்பாங்க. உட்கார வச்சு நமக்கெல்லாம் தெரியும் இந்த கேள்வி என்ன கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? மர் ரப்புக்க மன் தீனுக்க, சொல்லுங்க. மர் ரப்புக்க மன் நபியுக்க மா தீனுக்க, உன்னுடைய இறைவன் யார், உன்னுடைய தூதர் யார், உன்னுடைய மார்க்கம் எது, இப்படிலாம் கேட்பாங்க. இது இந்த கேள்வி கண்டிப்பா எல்லாத்தையுமே கேட்பாங்க. நம்மளாம் இஸ்லாமிய நமக்கு அப்படின்னு கிடையாது, எல்லாத்துக்கும் உண்டு. அவன் இறையின் மறுப்பாளனா இருந்தாலும் எதுக்குமே பதில் சொல்ல மாட்டான். முடிஞ்சு போச்சு. வேதனை ஸ்டார்ட் ஆயிடும். வேதனை ஸ்டார்ட் ஆயிடும். அடிப்பார்கள். இரும்பு சுத்தியலால் அடி விடுவோம். இரும்பு சுத்தியலால் அவன் அடிக்கிற அடியில அவன் சத்தம் போடுவான்ல. இந்த ஃபர்ஸக்கூடிய மன்னரை வாழ்க்கையில காஃபிர்கள் வேதனை செய்யப்படும் அவர்கள் சத்தம் விடுவார்கள். அந்த சத்தத்தை நாமெல்லாம் கேட்டவங்கள எல்லாம் மூர்ச்சையாய் கீழே விழுந்துரும். அல்லாஹ் கேட்காம வச்சிருக்கிறான். அந்த வேதனையை நாம பார்த்தவங்கள நம்மில் யாராவது மூத்தானாங்கன்னா கொண்டு போய் அடக்கம் பண்ண மாட்டோம். ஏன் தெரியுமா? இது மோசமான இடம்லோ, இதுலயா கொண்டு போய் அடக்கம் பண்றது அப்படின்னு முடிவுக்கு வருவோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த வேதனை மட்டும் நீங்கள் அறிவீர்கள், ஆனால் உங்களில் இறந்து விட்ட யாரையும் செய்ய மாட்டீங்க, கொண்டு போய் அங்க அடக்கம் பண்ணவே மாட்டீங்க. அவ்வளவு அதிபயங்கரமான வேதனைகள். இதான் மரண அவஸ்தை. ஒருவேளை நல்லவங்களா இருந்தா பொழைச்சிருவோம் அல்லாஹ்வுடைய கிருபையில, உயிர் கைப்பற்றப்படும். அதுவும் அவஸ்தை தான்.
ஒரு சூப்பரான துணியில, நறுமணம் கமனம் துணியில வைப்பாங்க. வச்சு மேல கொண்டு போவோம். யாரை கொண்டு வந்திருக்கிறீங்க? என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இன்னாருடைய மகன் இன்னாரை கொண்டு வரும். வாப்பா பேரை சொல்லுவாங்க. இன்னைக்கு நிறைய பேர் வாப்பாவை வெறுத்துட்டு இருக்கிறானோ, பாப்பாவை கவனிக்கிறது இல்லை. அது எப்போ வரைக்கும் கரெக்டா அவருடைய தயவில் இருக்கிற வரைக்கும் கரெக்டா இருப்பான். அவருக்கு எல்லாம் போயிடும்ல, பலவீனமாகிவார்ல. இப்ப இவன் கை ஓங்குதா இல்லையா? மதிக்க மாட்டோம். எல்லாத்தையும் நம்ம சொல்லல, ஆனா நீங்க அப்படி இருக்கிறாங்க. நம்ம உயிரை கைப்பற்றி கொண்டு போகும் பொழுது நம்ம வாப்பா பேரை சொல்லிதான் சொல்லுவாங்க. இன்னாருடைய மகன் இன்னாரை கொண்டு வந்திருக்கிறோம். நல்லவனாயவன் துறங்க, வான துறக்கப்படும். இவனுடைய ஏடுகளை, செயல்பாடுகளை இல்லை என்று சொல்லக்கூடிய ஏட்டில பதிவு செய்து சேர்த்து விடுங்க என்று சொல்லப்படும். சேர்த்துருவாங்க. 3 கேள்வி முன்கர் நக்கீர், டான் 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 பதில். இந்த எக்ஸாமுக்கு போகும்போது பிள்ளைங்களுக்கு ஒன்று சொல்லிக் கொடுப்பாங்க. என்ன சொல்லிக் கொடுப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் பாங்க. அதாவது நீ முதல்ல பேப்பர்ல எழுதும் போது உனக்கு தெரிஞ்ச கேள்வியை எழுதி வை அப்படிம்பாங்க. அப்படிதானே? ஏன்னா முதல்ல திருத்தும் போது பையன் நல்லா எழுதியிருக்காங்க, ஆனா அது லாஜிக்கா செட் ஆகாதுதான். ஆனா இங்க முதல் கேள்விக்கு பதில் சொன்னதான் பின்னாடி கேள்விக்கு நம்ம ஜெயிப்போம். அது மாதிரி இவர் உலகத்துல நல்லபடியா வாழ்ந்ததுனால இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுவார். மர் ரப்புக்கே, என்னுடைய இறைவன் அல்லாஹ். அதான் ஒவ்வொரு வக்திலையும் தொழுதுட்டு இருக்கிறோமே, தொழுகையில சொல்லிட்டு இருக்கிறோமே. ஏற்கனவே அவங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், தொழுகையில நின்றாலே என் இறைவன், எங்கள் இறைவன், அகிலங்களின் இறைவன் வருதா? சுபஹான ரப்பியல் ஆலா, சுபஹான ரப்பியல் அலீம், சுபஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம ஃபில்லி, அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்தி, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ், ரப்பிஃபிர்லி ரப்பிஃபிர்லி. எத்தனை ரப்பு வருது பார்த்தீங்களா? 5 வேளை தொழுகையில, கூடுதலான நஃபில் தொழுகையில என் இறைவன், எங்கள் இறைவன், அகிலங்களின் இறைவன் அல்லாஹ்னு ஏத்துக்கிறோம்ல. இந்த பதில் அங்க வரும். உன் இறைவன் யார்? என் இறைவன் அல்லாஹ். உன் தூதர் யார்? என் தூதர் முகமது நபி. உன் மார்க்கம் எது? என் மார்க்கம் இஸ்லாம். எப்படிப்பா சொன்ன? இதை கேட்பாங்க. எப்படி சொன்னேன்? குரானை படித்தேன், தெரிந்து கொண்டேன், அதன் புறான் நடந்தேன். நீ இப்படி சொல்வான்னு எங்களுக்கு தெரியும் சொல்லுவாங்க. நீ இப்படி சொல்வான்னு எங்களுக்கு தெரியும். என்ன செய்யறது? அடுத்து எது நடக்கும்? அந்த ஃபர்ஸக்கூடிய வாழ்க்கை இருக்கல, மன்னரை அப்படியே கண்ணு கெட்ட தூரம் அப்படியே விசாலமா, அப்படியே விசாலமா சொர்க்கத்துடைய ஒரு கதவு திறக்கப்பட்டுரும். சொர்க்கத்துடைய ஒரு கதவு திறக்கப்பட்டுரும். ஜெகஜோதியான ஒரு வாழ்க்கை அவர் கிடைக்குது. சந்தோஷப்படுவார். எப்பா இருட்டறையில வந்து மாட்டுவோம் நினைச்சோம், பார்த்தா நமக்கு மிகப்பெரிய வசதியெல்லாம் கிடைச்சிருக்குது அப்படின்பாராம். அப்ப அவர் சொல்லுவாரா, நான் மௌத்தாயிட்டேன்னு என் குடும்பத்தால அழுதுட்டு கிடக்குறாங்க. அப்படிதானே? மௌத்தான உடனே எல்லாரும் அழுவாங்க. அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் அழுவாங்க. 3 நாள், ஒரு அதிகபட்சமா கொஞ்ச நாள் அழுவாங்க. அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க. நம்ம மௌத்தா போன உடனே நம்முடைய குடும்பத்தால் நம்மளை எப்படி மறக்கிறாங்கன்னு தெரிஞ்சா வச்சீங்களேன், இந்த என்னடா உலகம் நினைப்போம். அப்படிதான் செட்டப். மறந்தாத்தான் வாழ்க்கை ஓடும். மறக்கலன்னா பைத்தியம் முடிச்சிடும். அல்ல அப்படி வச்சிருக்கிறான். ஆனால் அவர் சொல்லுவாரா, நான் செத்துட்டேன், மூத்தாயிட்டேன், என் குடும்பத்தால அழுதுட்டு இருக்கிறாங்க, எனக்கும் இங்க நிறைய சுகபோகங்கள் கிடைச்சிருக்குது, சொர்க்கத்துடைய கதவுலாம் திறக்கப்பட்டிருக்கு, விசாலமாக்கப்பட்டிருக்கு, நான் போய் சொல்லிட்டு வந்துடுவா, நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன்னு. யாரும் கவலைப்படாதீங்க, எனக்கு சூப்பரான ஒரு பிளேஸ் கிடைச்சிருக்குது, ஜம்முன்னு ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்குது, நீங்க கவலைப்பட வேணாம், சொல்லிட்டு வந்துடுவா. அங்க அப்பதான் பதில் ஒரு அல்லாட்டேந்து மேப்படியா இந்த இவன் முழிச்சிட்டு இருந்தா இதான் கேட்டுட்டு இருப்பான். அவனால இவனை பெசாம செய்யுங்க, தூங்க போட்டுருங்கன்றுவானோ. அன்னைக்கு தூங்குவாரு பாருங்க மாப்பிள்ளை மாதிரி தூக்கம். சும்மா வார்த்தை அப்படியே சொல்றாங்க, புது மாப்பிள்ளை மாதிரி தூங்குவாரு. இந்த தூக்கத்தை தான் நாங்க விரும்பணும் இன்ஷா அல்லாஹ். நிறைய பேர் தூக்க தெரியுமா விரும்புறாங்க? ஃபஜ்ருக்கு வர முடியல, இப்ப வந்துட்டு வந்துடும்ல, ஃபஜ்ர் முடிஞ்ச ரமலான் முடிஞ்ச பாருங்க, ஒரு சஃபி அரை சஃபி பாய், ஏன் பாய் வரல? ஆமா, நீங்க 4:30 கூட்ட எப்படி வர்றது பாய்? இப்படி தொழுகையை ஒரு 5-7 மணிக்கு வைக்கிறீங்களா? இப்படி தொழுகை 7 மணிக்கு வைக்கிறீங்களா? 4:30 அழைச்சா எப்படி? நமக்கு தூக்கம் பாய். இந்த தூக்கத்தை விரும்பினா எந்த தூக்கம் கிடைக்காது, கபர்ல நிம்மதியான தூக்கம் கிடைக்காது. மூமின்களே குறைவாத்தான் தூங்குவாங்க. மூமின்கள் என்ன செய்வாங்க? குறைவாத்தான் தூங்குவாங்க. ரொம்ப நேரம் தூங்க மாட்டாங்க. ஏன்னா நிறைய கடமைனா இருக்கு. சுபுவுக்கு எழுமணும், தஹஜ்ஜத்துக்கு எழுமணும். அப்ப நம்ம எந்த தூக்கத்தை விரும்பணும்? மௌத்தா போடணும், அல்ல மாப்பிளமாய் தூக்க வைக்கிறானே அந்த தூக்கத்தை விரும்பணும். தூங்குடா ராஜான்றவானோ.
படுத்துருவார், படுத்து நிம்மதியான தூக்கம். ஆனா எழுப்பப்படுவார். கொஞ்ச நேரம் கழிச்சு எழுப்போம். என்ன இங்க வா கூப்பிடுவாங்க, வா இந்த பாரு அப்படின்னு சொர்க்கத்தை காட்டுவாங்க. சொர்க்கத்தை காட்டி இதுதான் அல்லாஹ் நாளைக்கு மறுமைக்கு உனக்கு தர இருக்கிறான், பார்த்துட்டியா? பார்த்துட்டேன். படு உள்ள படுத்துரு. அப்புறம் மாலையில் ஒரு தடவை எழுப்பி சொர்க்கத்தை காட்டப்படும், பார்த்துட்டியா? படுத்து. இதுதான் கியாமத்து நாள் வரைக்கும் இன்ஷா அல்லாஹ். இது நல்லவங்களுக்கு. தீயவங்களுக்கு கடுமையான வேதனை, வேதனை வேதனை வேதனை. மண்ணறையிலும் வேதனை, மறுமையிலும் வேதனை, நரகத்திலும் வேதனை. அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். மரணம் என்று சொல்லக்கூடிய அந்த அவஸ்தையை நாம் சந்திக்க இருக்கிறோம். அந்த அவஸ்தைக்கு பின்னால் நம்முடைய வாழ்வு எப்படி அமைய வேண்டும் என்பதை நாம் இந்த உலகத்துடைய வாழ்க்கையில தான் நினைச்சிரோம் தீர்மானிக்க இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான்ல ஏராளமான படிப்படைகள், வணக்க வழிபாடுகள், தொழுகையில இபாதத்து, குர்ஆன் ஓதுறது, நன்மையான காரியங்கள், தான தர்மங்கள், பொய் பேசாம இருந்தது, ஃபசாது பேசாம இருந்தது, எவனாவது சண்டைக்கு வந்தா கூட நான் நோம்பாளிடா என்று அந்த சண்டையை தவிர்த்தது, இத்தனை நல்ல பழக்கம் நம்ம பழகிட்டோம். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான்ல எப்படிப்பட்ட நல்ல காரியங்கள் செய்தோமோ அது எப்ப வரைக்கும்? அடுத்த ரமலான் வரைக்கும் இல்ல, நம்முடைய உடல்ல இருந்து உயிர் போற வரைக்கும் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதாங்க பெரிய படிப்பு. நீங்க நோம்பு நோட்டிருக்கு, அதான் பாடமே. பழைய திருடி அப்படின்னு ஒரு விதி சொல்லுவாங்க. முடிஞ்சு போச்சா, ரமலான் வந்துச்சு, குர்ஆன் க்ளோஸ், ஓபன் த டோர், டிவி ஓபன் பண்ணி எல்லாத்தையும் பாரு. இது பிரயோஜனமே இல்லை. அப்போ நாம் என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் ரமலான் மாசத்துல நாம் எடுத்துக்கொண்ட பயிற்சி எடுத்த இந்த பயிற்சி பாசறையில பயின்ற எல்லா விதமான நல்ல காரியங்களை இன்ஷா அல்லாஹ் நம்முடைய மூத்து வரைக்கும் தொடர்வோம். நிலையான நற்செயல்களுக்கு தான் அல்லாஹ் சிறந்த கூலியை தருவான். நிலையான நற்செயல்களுக்கு தான் அல்லாஹ் கூலியை தருவான். அப்படிப்பட்ட நற்செயல்களை தொடர்ச்சியாக செய்து மன்னரை வாழ்க்கையில சுபிச்சத்தை பெற்று, மறுமை வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பெற்று, அதன் பின்னால் சொர்க்கத்தில மிக உயர்ந்த சொர்க்கமா இருக்கக்கூடிய ஜன்னத்தில் ஃபிர்தௌஸிலே அல்லாஹ் நம்மை நுழைவிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை தருவானாக என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக ஃபதுகுலி ஃபீ இபாதி ஒதுகுலி ஜன்னத்தி அப்படி அல்லாஹ் சொல்லுவான், போ உள்ள போடுவான். அந்த வார்த்தையை நமக்கு சொல்லணும் இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட பாக்கியத்துக்கு சொந்தக்காரர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்மோடு பயணித்த சகோதரர் சல்மான் ஃபாரிஸ் அவர்கள் இன்று நம்மிடத்தில் இல்லை, கொள்கையோடு அவர் மரணித்திருக்கிறார். அந்த சகோதரருக்காக என்ன செய்யுங்க? இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க. மன்னரை வாழ்க்கை, மறுமை வாழ்க்கை, நாளை மறுமையில் நல்லடியார்கள் கூட்டத்தில் சேர்க்கணும். அதாவது அந்த சகோதரர் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி தான் தௌஹீதுல ஈர்க்கப்பட்டிருக்கிறாங்க. பக்கா வேற ஒரு கொள்கையில் இருந்தவங்க. அல்லாஹ் எப்படி ஹிதாயத்தை கொடுக்குறான் பார்த்தீங்களா? நம்ம பள்ளிக்கு ஒரு தொடர்பு ஏற்படுத்தினாரு, நிறைய பயான கேட்டிருக்கிறாங்க. தௌஹீத் தான் சரியான கொள்கை உணர்ந்து அதில் ஸ்ட்ராங் ஆயிட்டார். அல்லாஹ்வுடைய கிருபையினால் அந்த ஏகத்துவத்திலே மௌத்தா போகக்கூடிய பாக்கியம் அவர் கிடைச்சிருக்கு. இன்ஷா அல்லாஹ் அவருடைய பாவங்கள் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்பதற்காக நாம் துவா செய்வோம். நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் பிரவேசிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு ரெட்டப்பட அப்படிதானே? இன்னைக்கு தொழுகை இருக்கு, 2:30 மணிக்கு தொழுகை இருக்கு. அது முடிஞ்சு போச்சு மாதிரி ஆகுது, முடிஞ்சிச்சு நினைக்கிறோம். பெருநாள் தான் அடுத்தது, இன்னும் முடியல. இன்னும் இன்னைக்கு நைட்டு இருக்குது இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு நோன்பு இருக்கு. பெருநாள் தொழுகை மிகச்சரியாக 7:30 மணிக்கு கடற்கரை அங்கே வச்சு நடக்கும் இன்ஷா அல்லாஹ். சகோதரர் சகோதரி நிச்சயங்க குடும்பத்தோடு முடிந்த அளவுக்கு வீட்டிலே ஒளி செய்து விட்டு சல்லாக்கெல்லாம் எடுத்து ஷார்ப்பா 7:30 மணிக்கு தொழுகையில் கலந்துங்க இன்ஷா அல்லாஹ். சனிக்கிழமை இன்ஷா அல்லாஹ், சனிக்கிழமை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக். துவா சொல்லி தரலையோ? கரெக்டாக ஷார்ப்பு துவா சொல்லி தரல. என்ன துவானா, இந்த மன்னரை சம்பந்தமாக பார்த்துரும். அதாவது நம்ம ரசூலா நீங்கள் பொது மையவாடியை சந்திங்க அப்படிங்கிறான். பொது மையவாடியை சந்திங்க. வஸூருல் குபூர், நீங்கள் மன்னரை சந்திங்கள். அது உங்களுக்கு என்ன செய்யும்? துதக்கிருல் ஆஹிரா, துதக்கிருல் மௌத், அது மௌத்தை உங்களுக்கு நினைவுபடுத்தும். நம்ம இங்க எல்லாம் ஜெகஜோதியை வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, இப்படிதான் வாழ்ந்து, இது நிரந்தரம் இல்லை. ஆனா மன்னரைக்கு தான் நம்ம போக இருக்கிறோம். அந்த மையவாடியை போய் பார்த்து அங்க துவா செய்யுங்க. என்ன துவா? அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமின் மூமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாயிக். இந்த துவா சொல்லணும்.
அடிக்கடி போகணும் இன்ஷா அல்லாஹ். நான் நீங்க எல்லா நிச்சயம் எல்லா இந்த கபிரிஸ்தானுக்கு போய் இந்த துவா ஓதக்கூடிய மக்களா இருக்கும். அப்பதான் ஓரளவுக்காவது பக்கம் வரும். நம்ம இங்கதான் வரப்போறோம். அந்த துவாவை பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமில் முஃமினீன், இறை நம்பிக்கை கொண்ட கபூர்வாசிகளே, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாயிக்கும், அல்லாஹ் நாடினால் நாங்களும் இங்க தான் வர இருக்கிறோம். நீங்க எங்களுக்கு முந்திக்கிட்டீங்க, நாங்க பின்னால வர இருக்கிறோம். அப்படிங்கிற இந்த துவா தான் நம்ம நினைச்சு இந்த துவாவை மனப்பாடம் பண்ணி கபர் ஜியாரத் செய்யக்கூடிய மக்களா இருக்கும். சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமின் முஃமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன். அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமின் முஃமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன். லாஸ்ட் ஒரு தடவை. அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமின் முஃமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த